பிரம்மாண்ட பொருட்செலவுடன் உருவாக்கப்பட்டுள்ள RRR திரைப்படத்திற்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா என்பது போன்று பல இடையூறுகள் இணையத்தில் உருவெடுத்துள்ளன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். பாகுபலி என்ற பிரம்மாண்டத்திற்கு பிறகு RRR என்ற படைப்பை உருவாக்கி உலக சினிமா ரசிகர்களிடம் சமர்ப்பித்துள்ளார் இயக்குநர் ராஜமௌலி. தெலுங்கு மொழியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் தற்போது தமிழ், மலையாளம், ஹிந்தி உட்பட பல மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த படம் கன்னடத்தில் டப்பிங் செய்யப்படவில்லை என கூறி கர்நாடக ரசிகர்கள் சிலர் RRR படத்தை புறக்கணித்தனர். பாய்காட் RRR இன் கர்நாடகா என்ற ஹேஷ்டேக் மூலம் அவர்கள் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினர். இப்போ பாகுபலியில் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த லாங்குவேஜில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இது கரெக்டாக புரியும். இங்கே இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தா அது கன்னடாவில் ரிலீஸ் ஆகலைன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதனால தான் நம்ம பாய்காட் பண்ணுறது. நம்மளுக்கு அது கன்னடாவில் வரணும். இது யூரோப்பிய பட்ஜெட்டு போட்டு படம் பண்ணிட்டு நம்ம கன்னடாவில் பார்க்கலன்னா எப்படி புரியும்? RRR பட ஹீரோக்களுக்கு கன்னடம் சொல்லிக் கொடுத்து சொந்த குரலிலேயே டப்பிங் செய்ய பணிகள் நடப்பதாகவும், முடிந்தவரை கர்நாடக திரையரங்குகளில் அந்த படம் கன்னட டப்பிங்கில் வெளியாக முயற்சி செய்வதாகவும் அறிவித்து ரசிகர்களை ஆறுதல் படுத்தினர் விநியோகஸ்தர்கள். கர்நாடகாவில் டப்பிங் படங்களுக்கு தடை விதிக்கப்படும் நிலையில் நடிகர்கள் தாங்களாகவே கன்னடத்தில் குரல் கொடுத்துள்ளதால் கன்னட வெளியீட்டை ஏற்றுக்கொள்வதாக அம்மாநில பிலிம் சேம்பர் குறிப்பிட்டுள்ளது. இது ஒரு பக்கம் என்றால், ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் பகுதியில் உள்ள தியேட்டரில் ஸ்கிரீனை பாதுகாக்க இரும்பு கம்பிகளால் ஆன முள்வேலி அமைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெரிய ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் அத்துமீறி ஸ்கிரீனை குடித்து விடுவதாகவும், அதனால் வேறு வழியின்றி ஸ்கிரீன் முன்பு ஃபென்சிங் அமைத்துள்ளதாகவும் கூறுகிறார் தியேட்டர் பொறுப்பாளர். ரசிகர்களால எங்களுக்கு ஏகப்பட்ட சிரமம். புஷ்பா படம் ரிலீஸ் ஆனப்ப செம்ம கூட்டம். ரசிகர்கள் ஸ்கிரீனை கிழிச்சிட்டாங்க. இப்ப 2 பெரிய ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது. அதனால வேற வழி இல்லாம முள்வேலி போட்டிருக்கோம். ஃபென்சிங் ஒரு பக்கம் என்றால், விஜயவாடாவில் ஸ்கிரீனுக்கு முன்பு ஆணிகளை பதித்து அட்டகாசம் செய்துள்ளது ஒரு தியேட்டர் நிர்வாகம். இதற்கு அவர்கள் கூறும் பதில், ரசிகர்கள் ஸ்கிரீனுக்கு முன்பு நடனமாடி மற்றவர்களுக்கு இடையூறு செய்வதால் இந்த முடிவு என்பதுதான். இதுபோன்ற சிறு சிறு சர்ச்சைகள் ஆங்காங்கே எழுந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் படத்தை ஆவலுடன் உற்று நோக்குகிறது ரசிகர்கள் கூட்டம்.